வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷப ராசிக்கான மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரித்து வர்றாங்க. உடன் சூரியன், புதன் மற்றும் குருவனுடைய சேர்க்கையும் இருக்கும். ரிஷபராசிக்கு ராசியிலேயே கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது சேர்ந்து இருக்குது. சாதகமான ஸ்தானமான 2-11 குடையவங்களும் ராசியிலேயே இருக்காங்க. பாதகமான ஸ்தானமான 6-8 குடையவங்களும் ராசியிலேயே இருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் ரிஷபராசிக்கு இந்த 2 ஸ்தானங்களுக்குமே ஒரே அதிபதி தான் குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிநாதன். அதனால் ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். பட் இருந்த போதிலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள், காரியங்கள், கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள், எரிச்சல்கள், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சில விஷயங்கள், காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். கடினமாக முயற்சி செய்தாலும் அதற்குண்டான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உடன் இருப்பவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. பேச்சுவார்த்தைகளை நிதானம் எடுத்துக்கங்க. இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களாகவே தனித்து செயல்படுறது நல்லது. மனசில் தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். கலை உணர்வோடு செயல்பட்டு வருவீங்க. மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிட்டே தான் இருக்கும். அதே நேரம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளும் மனசுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். பலவித சந்தேகங்களும் குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போயிட்டே தான் இருக்கணும். செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறதும் வந்து போயிட்டு தான் இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயம் காரியமானாலும் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டம்ப் ஆகிடும். அதன் பிறகு மறுபடியும் பிக்கப்பாக ஆரம்பிக்கும். இதனால் இது போன்ற சூழ்நிலைகளில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. மற்றவங்ககிட்ட இருந்து அந்த விஷயங்களை அதிகமாக எதிர்பார்க்கவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தைகள் ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள், முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியை காட்டிலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது சற்று உயரவே செய்யும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமான சூழ்நிலைகள் கொடுத்து வரும். சிலருக்கு இந்த மாதம் தங்களுடைய சேமிப்புகள் உயர்வதையும் பார்க்க முடியும். கடன் சார்ந்த விஷயங்களுக்கு சுமூகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியை காட்டிலும் மாதத்தின் பிற்பகுதிகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். பொதுவாகவே வெளி விஷயங்கள், காரியங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தபோதிலும் அதன் வகையில் சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய விருந்து விழாக்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இல்லையென்றால் மற்றவர்களை பார்ப்பதற்காக கொஞ்சம் தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்களையும் மேற்கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான தன்மைகள் இருக்கும். குறிப்பாகவே சமீப காலமாகவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு விதமான பயமும் பதற்றமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்த போதிலுமே அதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற சிந்தனைகள் தான் அதிகமாக மூழ்கி இருப்பீங்க. அது சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இறை வழிபாடு போன்ற விஷயங்களையும் மேற்கொண்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல விதங்களிலே வேலை செய்யும். குறிப்பாக ஆன்மீக சாதனாக்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்களும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ராசியில் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால பிரயாணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். மற்றபடி பிரயாணம் சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் உங்களுடைய கடின முயற்சியால் அதை சமாளித்து வருவீங்க. விடாமுயற்சியால் காரியங்களில் சாதகத்தன்மையும் பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அனைத்தையுமே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஒரு சாதகமான தன்மைகளும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் கூட பெரிய அளவில் ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. குடும்ப விஷயங்கள், காரியங்களில்
பெரும்பாலும் சுமூகமான தன்மைகளை பெற்று வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். பெற்றோர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் ஆதரவுகளையும் பெற்று வருவார். குறிப்பாக பெற்றோர்களுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போன்ற விஷயங்களை செய்து வருவதை பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்போடு செயல்பட்டு வரும். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டும்படாமல் செயல்பட்டு வரும். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சில சுமூகமான சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களே பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இளைய உடன்பிறப்புகளை காட்டிலும் மூத்த உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். பட் இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளை செயல்பட்டு வருவது ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து வருவது நல்லது. கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அந்யோன்யத்தன்மையை பார்க்க முடியும். சிலர் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையில் நிறைய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இருந்தபோதிலும் சுப செலவுகளையே அதிகம் எதிர்பார்க்கலாம். ராசியிலேயே கூட்டு கிரக அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால அவ்வப்போது வாழ்க்கை துணையின் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். அதாவது கணவன் மனைவி உறவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஈகோ போன்ற விஷயங்கள் கிளாஸ் ஆகும். ஆனால் பின்னாடி அதை திரும்பவும் ரியலைஸ் பண்ணவும் செய்வீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கனாலே கணவன் மனைவி உறவுகள் சுமூகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகளே உண்டு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களையும் பெரும்பாலும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளில் தான் வேலை செய்யுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக அமையுது. நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி பூர்த்தி ஆகிட்டும் வரும். கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளை பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு அவங்க வகையிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. நிறைய பேருக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையிலிருந்து வந்த பழைய சங்கடங்களை தீர்ப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடும். பொதுவாகவே இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு அனைத்து விஷயங்களும் செயல்பட்டு வர்றதுனால பொறுமையும் நிதானமும் அதிகமாக தேவைப்படும். பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான அனைத்து விஷயங்களும் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகளே உண்டு. ஆனால் ராசியில் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால விதமான குழப்பமும் பயமும் அப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.